வணக்கம். நேத்து நம்ம எழுத்து பத்தி அடிப்படையான கருத்துக்கள் சில பார்த்தோம். இன்றியமையாத கருத்துக்கள் நம் மனசுல நிறுத்த வேண்டியது என்னன்னா, எழுத்துக்கள்ல மாத்திரை அளவு, அதாவது கை நொடிக்கும் கால அளவோ அல்லது கண் இமைக்கும் கால அளவோ மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அதுல குறில் எழுத்து 1 மாத்திரை அளவும், நெடில் எழுத்து 2 மாத்திரை அளவும், ஒற்றும் ஆயுதமும் அரை மாத்திரை அளவும் ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுல ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய்யாக மாறும் பொழுது, அந்த உயிர்மெய்க்கான கால அளவு, அந்த உயிர்மெய்யில் இருக்கக்கூடிய உயிரின் கால அளவை ஒத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இக்கு, குட்ட, ல, க அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுல க என்ற எழுத்து குறிலாக 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். கா அப்படின்னு சொல்லும்போது, அந்த கா என்ற எழுத்து நெடிலாக அதில் இருக்கக்கூடிய ஆ என்ற உயிரெழுத்தோட தன்மையோட 2 மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்றது நேத்து பார்த்தோம். அது போக முதல் எழுத்துக்கள் யாவை, சார்பு எழுத்துக்கள் யாவைன்னு பார்த்தோம். இதுல சார்பு எழுத்துக்கள்ல குற்றியலுகரம் பத்தின புரிதல் மிக மிக இன்றியமையாதது. அத திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க. அதுல 6 வகையான குற்றியலுகரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். வன்தொடர், மென்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், நெடில் தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர் அப்படின்னு 6 வகையான குற்றியலுகரங்கள் இருக்கு. அதையும் பார்த்தோம். சரி. இன்னைக்கு அசை அப்படின்ற பகுதிய பார்ப்போம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இந்த 6ம் மிக இன்றியமையாத செய்யுள் உறுப்புகள் அப்படின்னு நேத்து பார்த்தோம். அந்த வரிசையில 2வதா இருக்கக்கூடியது அசை என்ற செய்யுள் உறுப்பு. இப்போ அசை அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுத்துகள் சேர்ந்து அசை உருவாகுது. எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லு தானே உருவாகும். அசை எப்படி உருவாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எழுத்துக்கள் சேர்ந்து சொல் உருவாவது பொதுவான மொழியோட இலக்கணம். நம்ம யாப்புல பார்க்கும்பொழுது எழுத்துக்கள் சேர்ந்து அசைகள் உருவாகின்றன. சரிங்களா? இந்த அசைகள் சேர்ந்து சீர்கள் உருவாகும். சீர்கள் சேர்ப்பது தலை. சீர்கள்லாம் ஒரு தலை கொண்டு சேர்ந்து அடிகள் உருவாகும். இதுதான் விரிச்சுட்டே போனோம்னா, அடிகள் சேர்ந்து ஒரு செய்யுள் உருவாகும். அல்லது பா உருவாகும். இதுதான் இதனோட அ முறை, சேரக்கூடிய முறை. இப்போ எழுத்துக்கள் சேர்ந்து அசைகள் உருவாகின்றன. இதுல தொல்காப்பியம் 4 வகையான அசைகள பற்றி சொல்லுது. நேர், நிறை, நேர்பு, நிறைவு. இந்த 4ம் 4 வகையான அசைகள். இதுல நீங்க அகவற்பா அல்லது ஆசிரியப்பா அப்படின்ற ஒரு பாவகை இருக்கு. அத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த அகவற்பா எழுதும் பொழுது, அ இருக்கிறதுலயே 4 வகை பாக்கள்லயும் எளிமையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகவற்பா அப்படின்னு சொல்லுவேன். இந்த அகவற்பா எழுதும் பொழுது நேர், நிறை இந்த 2 வகையான அசைகள பற்றின புரிதல் இருந்தாலே போதுமானது. நேர்பு, நிறைவு ஆகிய 2 அசைகள் பற்றின புரிதல் நமக்கு தேவையில்லை. வெண்பா எழுதும்போது நேர்பு, நிறைவு பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. இப்ப இந்த 4 வகை அசைகளும் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல. ஒரு குறில் எழுத்து தனியாகவோ, நெடில் எழுத்து தனியாகவோ, இந்த தனித்து நின்ற குறிலுக்கு அப்புறமோ அல்லது தனித்து நின்ற நெடிலுக்கு அப்புறமோ ஒற்றுகள் சேர்ந்து வந்தாலும் அத நேர் அசை அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ந அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ந அப்படின்றது ஒரு நேர். நல் அப்படின்றது இன்னொரு நேரசை. நா அப்படின்றது ஒரு நேரசை. ஒரே நெடில் தனித்து வந்த நேரசை. நெடிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்த நேரசை நாள் அப்படின்ற அசை. நெடிலோட 2 ஒற்றுகள் சேர்ந்து வந்த ஒரு நேரசை காழ்ப். கா, இழ், இப் இந்த 3 எழுத்துக்களோட சேர்க்கை. குரில் தனித்து வருவது ந. குரிலோட ஒற்று சேர்ந்து வருவது நல். நெடில் தனித்து வருவது நா. நெடிலோட ஒற்று சேர்ந்து வருவது நாள் அல்லது காழ்ப். இந்த 2 எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அடுத்தது நிறை அப்படின்றது என்னன்னா, 2 குறில்கள் சேர்ந்தோ
அல்லது குரில், நெடில் சேர்ந்தோ அல்லது இவற்றின் பின் ஒற்றுகள் சேர்ந்தோ வருவது நிறையசை. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, 2 குரில் சேர்ந்து வருவது குரில் வருது நக அல்லது நடு. இந்த சொற்கள், இந்த சீர்கள், இந்த அசைகள். குரிலோட சேர்ந்து ஒரு ஒற்று வருவது நகர் அல்லது நகர்ச் அப்படின்னு ஒரு அசை. குரிலோட நெடில் சேர்ந்து வருவது நகா அல்லது நடை. இந்த அசைகள். குரில் நெடிலோட சேர்ந்து ஒரு ஒற்று வருவது நகார், நகார்ச் அப்படின்ற அசைகள். அடுத்தது ஒரு நேரசையோடு குற்றியலுகரம் சேர்ந்து வந்தா அது நேர்பு அப்படின்னு சொல்றோம். நிறையசையோடு குற்றியலுகரம் சேர்ந்து வந்தா அதை நிறைபுன்னு சொல்றோம். இப்ப நேர்பு அப்படின்றது ஒரு நேரசையும் குற்றியலுகரம் சேர்ந்தது. யாது, யா அப்படின்றது ஒரு நேரசை கூட ஒரு து சேர்ந்து வந்திருக்கு. அல்லது அன்று, அன் அப்படின்றது ஒரு நேரசை கூட வந்து ரகரம், ருகரம் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்தது நிறைவுன்றது நிறையும் அதை சேர்ந்து ஒரு குற்றியலுகரம் வருவது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மரபு அப்படின்ற இடத்துல 2 குரில்கள் சேர்ந்த ஒரு நிறையசை கூட ஒரு பு அப்படின்ற ஒரு குற்றியலுகரம். படைத்து அப்படின்ற இடத்துல ஒரு குரில், ஒரு நெடில், ஒரு ஒற்று. படைத் அப்படின்னு 3 எழுத்துக்கள். அதைத் தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம். இது வந்து நிறைவு அசை, நிறைவசை. சரிங்களா? சரி. இப்போ 2 இரு குரில் சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஒரே அசை. ஆனா 2 குரில் எழுத்துக்களுக்கு இடையில ஒரு ஒற்று வந்துருச்சுன்னா அது 2 அசைகள் ஆயிரும். எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, வதம் அப்படின்றது ஒரே ஒரு நிறையசை. இதே வந்த அப்படின்னு வந்துச்சுன்னா அது 2 நேரசைகள். வந்த் அப்படின்றது ஒரு குரிலும் ஒரு ஒற்றும் சேர்ந்த நேரசை. த அப்படின்றது தனியே ஒரு குரில் நிற்கக்கூடிய நேரசை. தமிழ் அப்படின்றது ஒரு நிறையசை. இரு குரில், ஒரு ஒற்று சேர்ந்து வந்த ஒரு நிறையசை. தந்த அப்படின்றது தந்த் அப்படின்றது ஒரு குரிலும் ஒற்றும் சேர்ந்து வந்த நேரசை கூட த அப்படின்றது 2வது நேரசை. இப்படி நம்ம ஒரு பாடல் இருக்குன்னா, அந்த பாடல்ல வந்து அந்த பாடல்ல இருக்கக்கூடிய சீர்களை எடுத்து இந்த மாரி அசை பிரிப்போம். அசை பிரித்து நம்ம யாப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அந்த பாடலை எழுதும் பொழுது அசைகள் சேர்ந்து அ சீர்களாக மாறி, சீர்கள் சேர்ந்து அடிகளாக மாறி ஒரு பாடல நம்ம எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாடனொடு அப்படின்னு ஒரு சீர் இருக்குன்னு வைங்களேன். நாடனொடு அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நா அப்படின்றது ஒரு நேரசை. அடுத்தது ட அப்படின்றது ஒரு நான்றது ஒரு நெடில். நெடிலுக்கு அப்புறம் ஒரு குரில் இருக்கு. ட அப்படின்ற ஒரு குரில் இருக்கு. இந்த இடத்துல நான்ற ஒரு நெடிலுக்கு தொடர்ந்து ஒரு குரில் வந்தா நமக்கு அசைக்கான இலக்கணம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஒரு குரில் தனியா வரணும். இல்லாட்டி நெடில் தனியா வரணும். அல்லது குரிலுக்கு அப்புறம் இன்னொரு குரில். அதாவது 2 குரில்கள் சேர்ந்து வருவது. அல்லது குரிலுக்கு அப்புறம் ஒரு நெடில் வரலாம். அல்லது இவற்றின் பின் வேறு ஒற்றுகள் வரலாம். இப்படி வந்துச்சுன்னா, அது வந்து ஒரு அசைன்னு சொல்றோம். இந்த இடத்துல நாடனொடுன்ற இடத்துல நான்றது ஒரு நெடில். அந்த நெடிலை தொடர்ந்து ஒரு ஒற்று வந்தா மட்டுமே அத சேர்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் டான்ற குரில் வந்திருக்கு. அதனால அத நம்ம கூட சேர்த்துக்க முடியாது. பார்த்தீங்கன்னா, நா அப்படின்றது ஒரு நேரசை. அடுத்தது ட அப்படின்ற எழுத்து இருக்கு. அதைத் தொடர்ந்து ஒரு குரில் இருக்கு. நொ அப்படின்ற ஒரு குரில். அப்போ 2 குரில்கள் சேர்ந்து ஒரு அசை ஆக்கலாம். அப்போ ட, நொ அப்படின்றத ஒரு அசையா பிரிச்சுக்கணும். அப்புறம் மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு டு மட்டும். அத வந்து நாட, நா, டனொ, டு அப்படின்னு 3 அசைகளாக இந்த நாடனொடுன்ற சீர பிரிக்கிறோம். சரிங்களா? இங்க எப்படி வந்து வதம்ன்றத ஒரே நிறையசையா எடுத்தோம். வந்தன்றத வந்த், த அப்படின்னு 2 நேரசைகளா எடுத்தோம். தமிழ்ன்றத ஒரே நிறையசையா எடுத்தோம். தந்தன்றத தந்த், த அப்படின்னு 2 நேரசைகளா எடுத்தோம். அதப்போல நாடனொடுன்றது ஒரு நேர், ஒரு நிரை, ஒரு நேர் அப்படின்னு 3 அசைகளா பிரிக்கிறோம். இப்ப இங்க வந்து சில பயிற்சிக்காக சில சொற்கள் குடுத்திருக்கேன்.
இதுல வந்து தமிழ் அப்படின்றது ஒரு நிறையசை. தந்தன்றது தந்த் கூட்டல் த. நேர், நேர். கடல்ன்றது ஒரு நிறையசை. கண்டன்றது கண் கூட்டல் ட. நேர், நேர். நேர்ன்றது ஒரே நேரசை. நிறை அப்படின்றது ஒரு குறிலும், நெடிலும் சேர்ந்து வந்த ஒரே நிறையசை. நாள்ன்றது ஒரு நெடில் எழுத்தும், ஒரு ஒற்றும் சேர்ந்து வந்த ஒரே நேரசை. மலர்ன்றது இருகுறில் ஒற்று வந்த நிறையசை. காசுன்றது ஒரு நெடிலும், ஒரு குற்றியலுகரமும் வந்திருக்கு. இத நம்ம நேர் நேர்ன்னு பிரிக்கலாம். அல்லது ஏன்னா கான்றது ஒரு நெடில், அடுத்தது ஒரு குறில் வந்திருக்கு. அப்போ நேர் நேர்ன்னு பிரிக்கலாம். இல்லன்னா இத நேர்புன்னு பிரிக்கலாம். இதுல எப்படி பிரிக்கணுன்றது பாவகைய பொறுத்து, எந்த இடத்துல அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஆ இப்போதைக்கு காசுன்றத நேர் நேர்ன்னு பிரிச்சுக்கோங்க. வெண்பாவோட ஈற்றுச்சீர்ல மட்டும் இத வந்து நேர்புன்னு பிரிக்கணும். நேர்புன்னு அசை கொள்ளணும். பிறப்பு அப்படின்றது ஒரு நிறையும், ஒரு நேரும். பிறப் அப்படின்றது ஒரு நிறையசை. பு அப்படின்றது ஒரு நேரசை. இதையும் வெண்பாவோட ஈற்றுல சொல்லும் பொழுது, இத நிறைபுன்னு சொல்லுவோம். அ மற்ற இடங்கள்ல இத வந்து நிறைநேர் அப்படின்னு சொல்லுவோம். தேமா அப்படின்றது நெடில், அது ஒரு நேரசை. அடுத்து ஒரு தனி நெடில், அது ஒரு நேரசை. ஆக இத நேர், நேர் அப்படின்னு பிரிக்கணும். புளிமா அப்படின்றது புலி அப்படின்றது 2 குரில்கள் சேர்ந்து வந்த நிறையசை. மான்றது ஒரு நெடில் தனித்து வந்த நேரசை. நிறை நேர்ன்னு பிரிக்கணும். அடுத்தது கருவிளம் அப்படின்றது கரு அப்படின்றது 2 குறில்கள் சேர்ந்து வந்த நிறையசை. விளம்ன்றது 2 குறில்களும் ஒற்றும் சேர்ந்து வந்த நிறையசை. ஆக இது நிறை நிறை அப்படின்னு பிரிக்கணும். கூவிளம் அப்படின்றது அப்படின்றது ஒரு நெடில் தனித்து வந்த நேரசை. விளம்ன்றது 2 குறில்களும் ஒற்றும் சேர்ந்து வந்த நிறையசை. அப்போ இத நேர் நிறைன்னு பிரிக்கணும். இதே போல கீழ இருக்கக்கூடிய மற்ற சீர்களையும் நீங்க அசைகளா பிரிச்சு பாருங்க. அவரோ, வாரார், தான்வந்தன்றே, பொறிகால் மாஞ்சினை புதைய, எரிகால் இளந்தளிர் ஈனும் பொழுதே. இது வந்து ஒரு சின்ன பாடல். ஐங்குறுநூற்று பாடல். அவரோ வாரார் தான்வந்தன்றே, பொறிகால் மாஞ்சினை புதைய, எரிகால் இளந்தளிர் ஈனும் பொழுதே அப்படின்ற பாடல். இத நீங்க பிரிச்சு பயிற்சி பண்ணி பாருங்க. இதுதான் அசைக்கான இன்றைய வகுப்பு. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.